ஹலோ எவ்ரிஒன். உங்களுடைய வாழ்க்கைய நினைச்சும், எதிர்காலத்த நினைச்சும் பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களையே நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு தவிச்சுட்டு இருக்கீங்களா? சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. கிடைக்கிற வாய்ப்ப சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிறவங்க, என்னோட வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணி குடுக்குறேன். ஓகே. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன். கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் வந்து அவ்வளவா சஸ்டெயின் பண்ணதில்ல. அத நம்பி போன மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாபமும் பார்த்ததில்ல. 2008லேருந்து கிரிப்டோ கரன்சி இருக்கு. 2016லேருந்து நான் கிரிப்டோ கரன்சில இருக்கேன். என்னோட நாலேட்ஜ் வச்சு நான் செக் பண்ணி பார்த்ததுல, திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ஆல். ஓகே. சார் நான் ஏன் இத பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ நான் சொல்றேன். நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ட நான் ஏன் சூஸ் பண்ணேன்? நீங்க ஏன் எடுக்கணும் அப்டின்னா, 2008 இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு கம்மியான டோட்டல் சப்ளை காயின் வந்து கிரியேட் பண்ணதே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் 99,000 யுஎம்டி காயின் மட்டும் தான் டோட்டல் சப்ளை. இதுலயும் 90% என்ன பண்ணியிருக்காங்க, 81,000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல் லாக்கர் அப்டின்ற ஒரு லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் உலகத்தோட 3வது பெரிய கிரிப்டோ லாக். ஸோ அங்க 2031 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க லாக் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட்ல வெறும் 18,000க்கு கம்மியான காயின் மட்டும் தான் இருக்கு. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கிறதால தான் இன்னைக்கு $231 வந்து பார்த்தீங்கன்னா, காயின் ரேட் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 2வது இந்த கம்பெனிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓனரும் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணும்போதே, இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மா வரணும்ன்றத சரியா வந்து புரிஞ்சு, கிரியேட் பண்ணி, தன்னோட ஓனர்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஜ்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். யாரு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் பண்ணிக்கலாம். யாரு வேணா சம்பாதிச்சுக்கலாம். நாளைக்கு பிரிஜ்மோகன் சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயின் வாங்கணும்னா, அவர் பர்சனலி ஸ்டேக் பண்ணா மட்டும் தான் எடுக்க முடியும். அவர் எந்த ஒரு ஹோல்டிங்ஸும் கிடையாது. எந்த ஒரு ஓனரும் கிடையாது. அவரால எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்ற கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இது எங்க லாக் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட், டோக்கன் பை ட்ரஸ்ட் வாலெட் மாரி உங்களுக்கு வேணும். அதுக்குள்ள நீங்க 12 கீவேர்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டு உள்ள போறீங்க. அங்க நீங்க உங்களோட அமௌண்ட்ட வந்து நீங்க லாக் பண்றீங்க. ஸ்டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது 500 நாளைக்கு வந்து லாக் ஆகுது அப்படின்னா, அங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல பேக் எண்ட் ஃபோல்டர்ல அது 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகியிருக்கும். அது போய் லிக்விடிட்டில இருக்கும். ஓகேங்களா? திரும்ப 500 நாள் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது திரும்ப உங்களுடைய வாலெட்டுக்கே வரும். இத யாராலுமே அக்சஸ் பண்ண முடியாது. இது யாரால அக்சஸ் பண்ண முடியும்? அந்த 12 கீவேர்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் அக்சஸ் பண்ண முடியும். அது யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ உலகத்துல உங்களோட கேப்பிட்டல் லாக் ஆகியிருக்கிற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அத உங்களால மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இந்த இடத்துல நமக்கு இருக்கு. ஓகே. இப்போ இது நமக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி குடுக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் அப்படின்ற மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வொர்க் ஆகுது. அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஒரு $500 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க $500க்கு ஈக்விவலன்ட்டான யுஎம்டி காயின் நீங்க லாக் பண்றீங்க அப்படின்னா, யுஎம்டி காயின நீங்க மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நீங்க லாக் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வராத புது காயின் வந்து பார்த்தீங்கன்னா, நியூவா பர்ன் பண்ணி உங்களுக்கு இன்கம்மா குடுக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 0.4% மந்த்லி 12% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேப்பிட்டல் அமௌண்ட்ட நீங்க லாக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அமௌண்ட் உங்களுக்கு நியூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் பண்ணி உங்களுக்கு இன்கம்மா வந்து குடுக்கும். இதுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஓனரோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி குடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு இங்க $230 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கு வராத நியூ காயின பர்னிங் பண்ணி குடுக்குது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்ல கிரிப்டோ கரன்சி பார்த்துக்க போகுது. அந்த பிளாக் செயின் பார்த்துக்க போகுது. இங்க நம்ம லாக் பண்ணிட்டு சும்மா இருந்தாலே போதும். நம்மளோட கேப்பிட்டல் நமக்கு நியூ காயின் வந்து பர்ன் பண்ணி நமக்கான இன்கம்மா மாசம் 12% நமக்கு வந்து குடுக்க போகுது. இதனால கிரியேட்டருக்கு என்ன லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு வித்ட்ராவலயும் 5% வந்து பார்த்தோன்னா, அவருக்கு இன்கம்மா போகுது. சிம்பிள். ஸோ 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, இந்த பிளாக் செயின்ன்றது யாராலயுமே அழிக்க முடியாது. பிளாக் செயின் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் போய்க்கிட்டே தான் இருக்கும். நமக்கான இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு வராத நியூ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காயின் எல்லாமே காலி ஆயிடுச்சுனா நமக்கு இன்கம் வராதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியும் கிடையாது. இங்க கேப்பிங் வச்சிருக்காங்க. 3 மடங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க $1000 நீங்க ஸ்டேக் பண்றீங்கன்னா, $3000 வரைக்கும் தான் உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். அந்த ஐடியில. $3000க்கு மேல நீங்க சம்பாதிக்கணும்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க வந்து ஸ்டேக் பண்ணணும். அப்ப நீங்க ஸ்டேக் பண்ற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லிக்விடிட்டிக்கு தான் போகும். ஸோ அப்ப லிக்விடிட்டில $90,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் லிக்விடிட்டி நமக்காக அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ரிவார்ட் வரும், வித்ட்ராவல் வரும், நியூ காயின்ஸ் பர்னிங் ஆகி வரும். இது எல்லாமே நமக்காக வரும்.
அப்ப 24/7 நீங்க எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். யாரும் நமக்காக வந்து வித்ட்ராவல் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. $90,00,000 நீங்க எப்ப வித்ட்ராவல் போட்டாலும் உங்களுக்காக வரும். என்ன ஆனா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா, இங்க நமக்கு வித்ட்ராவல் ஓகே பண்றதுக்கு இங்க பேக் எண்ட்ல எந்த ஒரு டீமும் கிடையாது. பிளாக் செயின் ஆட்டோமேட்டிக்கா அத அனலைஸ் பண்ணி நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கியூல இருக்கிறத ஒண்ணு ஒண்ணா கிளியர் பண்ணி அது பண்ணிட்டே இருக்கும். ஸோ, அது மாரி நமக்கு அந்த வித்ட்ராவல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்போ எந்த ஒரு பயமும் இல்லாம நாம இந்த கம்பெனில டிராவல் பண்றதுக்கான எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுல. ஸோ, இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு, நான் அன்னைக்கு பிட்காயின் வாங்கி போட்டிருந்தா பெரிய ஆளா ஆயிருப்பேன். எத்தேரியம் வாங்கி போட்டிருந்தா பெரிய ஆளா ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுல ரூ. 1 கூட நமக்கு வந்து எந்த ஒரு யூஸும் வந்து கிடையாது. ஓகே. இன்னைக்கு என்ன கிரிப்டோ கரன்சி இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணி, அதுல நீங்க எப்படி முன்னேறணும்னு சொல்லி பாருங்க. நீங்க 2022 இயர் எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா 2023லருந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாவும் சில நல்ல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ கொண்டு வர முடியும். அத நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்து வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. எனக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 2023லருந்து வந்து பார்த்தோன்னா, கிரிப்டோவோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்டா இல்ல லாங் டெர்ம் போக முடியுமான்ற அளவுக்கு நீங்க செக் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் வந்து நெறையா வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாரையும் ஏமாத்த முடியாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு சரியான ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இத யூஸ் பண்ணி நீங்க எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க? ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபை ப்ராஜெக்ட்டா வந்திருக்கு. என்எஃப்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. கிரிப்டோ வெபினார்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா, யுட்டிலிட்டி சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. யுட்டிலிட்டி சர்வீஸ்னா என்ன? இன்னைக்கு நீங்க ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்றீங்களா? அது யுட்டிலிட்டி சர்வீஸ். யுபிஐ மூலியமா கனெக்ட் பண்ணி, நீங்க எங்க வேணா உங்க ஃபோன் மூலியமா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன 4000க்கும் மேலான ஆன்லைன் போர்ட்டல் கூட டை அப் பண்ணி, யுஎம்டி அண்ட் யுபிட் காயின் இவங்களோட காயின யூஸ் பண்ணி உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் பர்ச்சேஸ். இது இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் யுட்டிலிட்டி சர்வீஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மத்த கம்பெனி எல்லாமே நான் அப்கமிங்ல கொண்டு வருவேன்னு சொன்னத, இந்த கம்பெனி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இனி கொண்டு வரதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூனிட்டி மெட்டா டோக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பினான்ஸோட பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிளஸ் இவங்களோட ஓன் பிளாக் செயினும் இருக்கு. யுபிட் ஸ்கேன் பிளாக் செயின் என்ற இவங்களோட ஓன் பிளாக் செயின்ல யுபிட் காயின் அப்படின்னு சொல்லி இவங்களோட சொந்த காயினும் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுபிட் ஸ்கேன்ன்ற இவங்களோட பிளாக் செயின் இருக்கு. யுபிட் ப்ரோன்ற இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க போயிட்டு Play Storeல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பினான்ஸோ, ஹூஓபியோ இப்ப இருக்காது. ஏன்னா இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத பேன் பண்ணிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? யுபிட் ப்ரோன்றது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். நீங்க வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா, $100 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டா வந்து கம்பெனி குடுக்குறாங்க. ஓகேங்களா? கங்கார் கிங்டம்ன்ற என்எஃப்டி இருக்கு. யுபிட் ஸ்வாப்ன்ற டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. A4 கிளப்ன்ற கேமிங் இருக்கு. யூனிட்டி மெட்டா டோக்கன், யுபிட் காயின்ன்ற 2 ஓன் காயின் வச்சிருக்காங்க. யுபிட் காட் அப்படின்ற யுட்டிலிட்டி சர்வீஸ் பிளாட்ஃபார்மும் வச்சிருக்காங்க. யூனிட்டி எஃப்எக்ஸ் அப்படின்ற ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜும் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா, யுபிட் காட் அப்படின்ற இவங்களுடைய யுட்டிலிட்டி சர்வீஸ் பிளாட்ஃபார்மும் கொண்டு வந்திருக்காங்க. 4000க்கு மேலான ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க யூனிட்டி மெட்டா காயின வச்சு உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம கிரிப்டோ ஏடிஎம் கார்டும் இருக்கு. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைக்குது. ஓகே. நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அந்த ஏடிஎம் கார்டு உங்களுடைய வீட்டுக்கே அட்ரஸ் பண்ணுவாங்க. முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கிற கம்பெனி செத்திக் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் கம்பெனி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனிலயும் ஆடிட்டிங் பண்ணி 77, 78 வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். யூனிட்டி மெட்டாவ பத்தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ், குட் ரிட்டர்ன்ஸ் மாதிரியான பெரிய, பெரிய ரெப்யூட்டேஷன் மெயின்டெயின் பண்ற கம்பெனியிலே ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த கம்பெனி ஜென்யூனான கம்பெனியா இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து ஆர்டிகிலே போடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் தேவை. ஸோ ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், சேஃப்பால், மெட்டாமாஸ்க்ன்ற டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்டால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத உங்களால வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். இந்த வாலெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12 கீவேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த 12 கீவேர்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ உலகத்துல அவங்களால மட்டும் தான் அத அக்சஸ் பண்ண முடியும். அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. ஸ்டேக்கிங் ரிவார்ட், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், லெவல் போனஸ், லீடர்ஷிப் போனஸ்ன்னு 4 டைப் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம நீங்க யூஸ் பண்ணணும்னா $3 வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் $50 இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டேக் பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் $10,000 தான். $10,000க்கு மேல நீங்க பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி தான் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஆள் பெரிய அமௌண்ட் போட்டு இங்க பண்ண முடியாது.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் யூபிட் காயின் 2 காயின் வந்து இருக்கு. யூபிட் காயின்ன்றது அவங்களோட ஓன் பிளாக் செயின் காயின். யூனிட்டி மெட்டா டோக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பினான்ஸோட பிளாக் செயின்ல கிரியேட் பண்ண காயின். ஓகேங்களா? 2 காயினுமே உங்களோட டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்ற உங்களுடைய கான்ட்ராக்ட்ல 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் ஆகும். இது ஏன் லாக் ஆகும்னு நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா லாக் ஆகுதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200% வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜென்யூனான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காயின் வந்து இங்க லாக் ஆகுது. ஏன் லாக் ஆகுதுன்னா, உங்களோட கேப்பிட்டல் அங்க லாக் ஆனா தான், உங்களோட கேப்பிட்டல் நியூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா, பர்னிங் பண்ணும். இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்ல இப்படி தான் வொர்க் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இது லாக் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு 0.4% வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன்லயும் யூபிட் காயின்ல 0.5%ம் டெய்லி ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு வரும். அப்போ 12% யூனிட்டி மெட்டா டோக்கன்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், யூபிட் காயின்ல 15%. உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவோ, அத நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய கேப்பிட்டல நீங்க இன்வெஸ்ட் வந்து இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? 501வது நாள் திரும்ப அத அப்படியே அன்லாக் ஆக்கி, உங்களுடைய பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இருந்து அன்லாக் ஆகி, திரும்ப உங்களுடைய வாலெட்லயே இருக்கும். நீங்க வித்ட்ராவல் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல எவ்வளோ இருக்கோ